இதை விட்டோட அந்த இதோட மூட்டோட இப்படி குறுக்காரு அது ஒன்னே ஒண்ணுதான் கிடந்துச்சு. அதை எடுத்து போட்டு பார்க்கலாம் தூக்கிட்டு 4 மூளைக்கு இழுத்து போட்டு லாக் பண்ணிக்கிறது. ஆனா மூட்டோட இது அடுத்துட்டு இதுக்குள்ள துணிக்கணும். ஒரே துணி போதும். இது ஒரு ஸ்டைல் ஒசரம் உள்ள ஒரு கலர். எங்க மாப்பிள்ள டாப்புலாம் பெயிண்ட் அடிக்கல போ அப்படியே. ஒரு பெயிண்ட் கீட்டு அடிச்சு கும்முன்னு ஏத்தறத விட்டுட்டு பெயிண்ட் அடிக்காத மாப்பிள்ள பண்ணிட்டு இருக்கிறான். டாப் இப்ப 4 வருஷம் ஆகணுமே. அந்த துணி எவ்வளவு நாள் மாப்பிள்ள வருது? அதே 3 வருஷம் உங்களுக்கு வருதுன்னா இதெல்லாம் 5 வருஷத்துக்கு மேல வரும். இது இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? ரெக்ஸன் சொன்னாங்களா? ஜீப் எடுத்தா. ஜீப் எடுத்தால இன்னொரு குவாலிட்டி காட்டிருப்பாங்களே மெலிஸ். இது இல்லைங்கண்ணா, இதுதானே 2 குவாலிட்டி தானே இருக்கிறது. நான் என்கிட்ட இருக்கிறது இதோட மொத்தமா இது மாதிரி நான் இத்தனை வருஷமா எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே மொத்தமாக எடுத்ததில்ல. ஏன்னா சுண்டா இதுதான் மொத்த மாதிரி தெரியுது. இதை விட்டா அடுத்தது இது பெல்ட்டு. இது இந்த அளவுக்கு அது ஊசி போட்டு தைப்பாங்க. இதுக்கு போல்ட்டு. ஏமாப்பிள்ள இது எல்லாமே போல்ட்டுலேயே மேல்பட்ட அழுத்தி பிடிக்கிறது தான். எல்லாமே சுற்றியும் போல்ட்டு தான். தைச்சு முடிச்சு வின்னுன்னு இருந்தால் இப்படி தான். மாப்பிள்ளை ஏற்கனவே இந்த வண்டி ஒரு ஐட்டம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ ஆம்பு கிளப்பிக்கு ஃபீல்டே எல்லாம் சொல்லி 1008 ஃபீல்டு போய் ஓட்டணுமே. அப்போ புது வண்டி இப்போ டாப் போட்டு வந்துட்டாங்க. இது என்னத்துக்கு மாப்பிள்ள? லைட். அப்படியே இந்த பேலர்லாம் போடுறாங்களா, வரிசையாக விட்டுறலாம்ல மாப்பிள்ள. இதுக்கே எவ்வளோ திட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிறியா? ஏன் மாப்பிள்ள இது எதுக்கு பாதுகாப்பு? அல்ல இல்லலாம் இதெல்லாம் ஐயோ அப்போ இவ்வளவு மூளையோட வேலை செஞ்சா உடைக்காதவங்க டிரைவர் ஓட்டி போட போறாங்க. இது என்ன 3 வோல்ட்ஸ் தான் இருக்குது. 4 வோல்ட்ஸ் இருந்தாலும் முட்டை லைட் போடும். ஓ எல்லாம் பிளானோட தான் நீங்க காடியே போட்டிருக்கிறீங்க. இந்த துணி தான் ப்ரோ போடவே கூடாது. இது துணி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆதியில் எல்லா ட்ராக்டர்லயும் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த துணிக்கு பேர் என்னடா? லாரி. லாரி படுத்தாமாங்க மொத்தமாக இருக்கும். ஆனால் இது 4 வருஷம் ஆனதுனால இத்து போச்சு. இப்போ இதுக்கு பதிலாக தான் அந்த ஜீப் எடுத்த வாங்கி போட்டுக்கிட்டு வரும். அது இது மாதிரி இத்தே போகாது. நாம் பண்ண தப்பால தான் போகும். ஏன் மாப்பிள்ள இதுக்கும் வாங்கிட்டு இருந்தால் ஒட்டுக்க வேலையை முடிச்சிருக்கலாம்ல? டிரைவருங்க எப்படி வெயிலில் ஓட்டுவாங்க? என்ன மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள. அதனாலதான் மாத்தி விட்டா, இல்லைன்னா அதுவும் மாத்த மாட்டேன். அது என்ன மாப்பிள்ள சின்னதா ஒரு பொட்டி மாதிரி மேக்ஸ் எக்ஸ்னுக்குது, எம்டி எக்ஸ்ஐனுக்குது. ஓ அது கட் அவுட் வச்சு தான் போடணுமா? ஜிபிஎஸ்க்கு தான் எதுவுமே பணம் கட்டா வச்சுக்கிறேன். ஜிபிஎஸ் கண்ட்ரோல் எது மாப்பிள்ள? மெயின் கண்ட்ரோலு போடு. சாவி போடுங்க. 3-4 சுவிட்ச் போ. அடா அதுக்கு அந்த போர்டு மூலம் தான் அது ஒர்க் ஆகுதா? ஓ இந்த வண்டிக்கு இன்னும் வைக்கலையா? ஆடியோஸ் போயிட்டு வரணுமா? இது ஒரே ஒரு லைன் தானே மாப்பிள்ள? ஓ சாவி அந்த கட் அவுட் சவுண்ட் அவ்வளோ வருது. ஏன் மாப்பிள்ள அப்புறம் வேற எங்கேயும் லைட் வைக்கலையா? இங்க மட்டும் வச்சா எப்படி மாப்பிள்ள? அது ஊருப்பட்ட மாடல் மாற மாட்டேங்குதா? இப்போ என்ன சண்டை போட்டுக்கிட்டு மண்டை போட்டுக்கிட்டே ஆகிற? நல்லா தான் நட்டிது. இதுக்கு பேர் இந்த லைட்டு பேர் என்ன மாப்பிள்ள?
ரிலேன்னு சொன்னாங்கம்மா. இந்த போர்டு நீங்க போர்டு நம்ம என்ன வண்டியில மாட்டி கழட்டி சொல்லலாம். அந்த போர்டு வாங்க. இது நம்ம போடியா? ஏன் என்ன இந்த போர்டை பிடிக்காம கழட்டி சொல்லலாம். அந்த போர்டு வச்சிருக்கேன். அது செட்டையா ஊருவரா? செட்டை கட்ட முடியாது. இப்படி மேலே வாங்க. பட்டை போடா. இந்த போர்டு நமக்கு தெரியுமா உங்களுக்கு? அது இன்னுமே போட்ட போது இந்த ஐட்டம் செட்டு போட்ட போது நம்மகிட்ட ஐடியா காப்பான். இன்னுமே போட்டுறதெல்லாம் உசாரா பிடிக்கும். இது எப்படி சொல்றது, குறன்னு வருமாப்ல, ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காது. இது வந்து இந்த போர்டு எல்லாம் ஒரே போர்டு தான். நான் வந்து வாங்குறது வந்து ஒன்லி ஒயர் போர்டு தான் வாங்குவேன். ஒயர் போர்டு கிட்ட தான் எதாக இருந்தாலும் அது அடுத்த குவாலிட்டி. இதுதான் இருக்கிறதுலே கேடுகிட்ட குவாலிட்டி. நீ செட்டு போட்டமா சொல்லு, நான் சொல்ற கான்ஃபிகரேஷன் போட சொல்லு. கொஞ்சம் 1000 ரூபா சேர்த்து கேட்பான். தேவையில்லன்னு சொல்லுவான். முதல்ல ட்ரேடருக்கு அவ்வளோ எஃபெக்ட் தேவையில்லன்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ மாப்பிள? 2000 ஓட்டியா? இல்லையுமா 170. சரி, வண்டி எடுத்து வந்து எதையுமே ஃபீல்டு இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம்? அது எதுக்கு? இதுக்கு தானே அந்த ஒயரு. அதுக்கு தான். அது மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணப்போ தான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி விட்டான். சவுண்ட் வந்துருச்சு கீரு போடும் போத. முழு வேலையில கடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இல்லை. அதான் செட்டில் கீரு. அது போடும் போது அது வேலை செய்யும். செட்டில் கீரு அந்தானி தானே தள்ளினா சீட்டி அவ்வளோ முன்னாடி. அவனை மாதிரி குட்டை பசங்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படி எட்டும்? இதுல வந்து என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லோ மீடியம் ஹை மையந்திரா மாதிரி 2 நோட்ல இருக்குது. ஹைலி நோட்ல இருக்குது, லோலி நோட்ல இருக்குது. அதான் மொத்தம் 2 நோட்ல வருது. சரியா போச்சு. அடுத்தது அந்தானா ரிவேஸ் இங்க இருக்கு. செட்டில் இதுலயே ரிவேஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது பிடிஓ எடுத்துயாமாப்ல. எம்எஸ் பிடிஓ சேர்த்து எடுத்துக்கலாம்ல. இது எம்எஸ் பிடிஓ தான், ஏன்னா வெளியில காமிக்கிறது கிடையாது. நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போடுங்களா. சரி, எதுல எம்எஸ் பிடிஓ ஒர்க் ஆகும்? எப்படி ஒர்க் ஆகும் அது? இது 540 எப்படி போட்டுறீங்க? அதுக்கு தனியாவே லாடு கொடுத்துக்கிறேன் நம்மப்ல. இது நீங்க வந்து பின்னாடி சிஆர்பிடிஎல் சொல்லுங்களா, ஒர்க் ஆகும் பாருங்க. சரி, அப்பனா எக்கனாமிக் கிடையாது. ரிவேஸ் பிடி எங்க இருக்கு? ரிவேஸ் கீர் போட்டீங்கன்னா ரிவேஸ்ல விழுவோம். சட்டில் ரிவேஸ்ல இழுத்துட்டீங்கன்னா சட்டில் ரிவேஸ். ஓ, அதுல போட்டவே எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ரிவேஸ். ஃப்ரண்ட்ல இழுத்துட்டீங்கன்னா அந்த இதுல வரும். ஆனா எக்கனாமிக் இல்ல. ஆமா. எதுக்கு எக்கனாமிக் எடுக்க வேண்டியது? இது எதுக்கு எடுத்த? எக்கனாமிக் வரதே இல்லையே. 963 தான எக்கனாமிக் வருது. சரி, எப்படி அப்புறம் ஒரு கட்டர் பார் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகும்? இதே மிச்சம்மா. இதே ஸ்பீடு ஜாண்டியர் 540 எக்கனாமியோட அந்த ஸ்பீடு வருதுல. 540கேவா? அதான் கோவிந்த் அந்த வண்டியே விட மாட்டேங்கிறாப்புல்றா. ஓடுது ரோட்ல நோட்டல் பண்றாக்கீரா. நீ எல்லாம் ஒரு டிரைவர் வண்டியில என்னதுக்கு உட்கார்ற? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. எங்க பிடிஓ கீரை போடு. பிடிஓ சுத்தர வேகத்தை பார்க்கலாம். அதுக்கு வந்து வேலை செய்யாது. அதெல்லாம் வேலை செய்யாது. கீரை மட்டும் போட்டு இந்த கீரை நோட்டல் பண்ணி விட்டு அதில் கீரை போடு. அடுத்த கீரை மாத்து. ரிவேஸ்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல தள்ளுங்க. ஃப்ரண்ட்ல தள்ளுங்க. சட்டில முன்னாடி தள்ள. நல்லா போடுறா. கீரை உழுவுறா. நாலாவது கீரை போட்டான். மூணாவது இன்னொன்று போடு. இது வந்து எதுக்கு மாப்பிள்ள நம்ம வேற எதுக்கு ஆகும்னா ஏகத்து இந்த ஏதோ இவ்வளவு வேகமாக சுற்றினாவா? ரொட்டாட்டர்ல இதில் போட முடியலைங்க. பஸ்ஸுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டீங்கனாலுமே ஒரு ஸ்பீடு ஓவரா தான் வரும். 540 ஓட வந்து சரி, வண்டி லோட் ஆகுதா? வண்டி ஆமா. கீழ இருந்து மாட்டறதுக்கு ஒரே ஆள் மாட்டிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா மாப்பிள்ள? அது சரி, அறுத்துதான் அறுத்தீங்களா? இந்த பக்கம் அறுத்தீங்களா? அதையும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. அது இடிக்கணும். ஏங்க கொஞ்சம் தள்ளி விடுங்க ஐயா. அவ்வளோதானா? ரைட்டாக இறங்க. ஓ, இது எத்தனை நாளைக்கு இப்படியே உரையாது ஓடிடுன்னு உங்களுக்கு நினப்பு? பாலெல்லாம் தேயாது, உரையாது, மாதிரியா இருக்குமா? ஓ, வெல்டு அடிச்சா 4 நாளைக்கு வண்டி ஓட்டினா அடிச்சு மட்டமா இறங்காது. அந்த இடத்துல வேஸ்டாக தான் இருக்குது. இதான் நீங்கள் 12 தான் பண்ணுறீங்க.
இந்த பிளேட் தூக்கி இந்த பக்கம் ரெண்டு வச்சு இப்படி டேப்பரா இப்படி நான் விட்டு அதான் சொன்னேன். என்ன ஒண்ணாருன்னா அங்க வண்டி ஓவரா சோல்டிங் ஆகும், அது தாங்காது, பிளேட் தாங்காது, வெளியில லீக்கிட்டு வருது. அவ்வளவு அறிவாளி தானே. ஏன் பிளேட் இந்த பக்கம் இவ்வளோட கட் பண்ணி வண்டி தகுந்த மாதிரி இப்படி நவுத்தி வைக்கிறதா? இந்த பக்கம் வச்சதை இப்படி வச்சுருக்கலாம். பிளேட்டை நவுத்தி போடுறதா? என்னத்த நினைச்சிட்டு ஒரு வேலை சொன்னா கிட்ட நின்று வேலை வாங்கணும். தாங்கள் நேரம் வைக்கிறதா வேணாம். ஏகர்த்தி இந்த பிடிஓ வந்து சுராஜில் தான் ஃபர்ஸ்டா, அதுக்கப்புறமா எடுத்து இப்போ எல்லா வண்டியிலும் வந்துருக்கு. பஞ்சாபுக்காரர் இதை தாண்டா மாப்பிள்ள கேட்குறாங்களாம். எல்லாம் இந்த கரும்பு ரயில் போட்டி மாதிரி கட்டிட்டு போகிறாங்களே, 35 டன்னு 40 டன்னு ஏற்றுறானுங்களாம். அவனுங்களுக்கு இந்த பிடிஓ தான் வேணுமா? இதுல ஒரு பொட்டி 40 டன்னு லாரியிலே கட்ட மாட்டாங்க, கட்டுறானுங்க. சுராஜ் கட்டுறான். அந்த இதுல போட்டுட்டு இருக்காங்கண்ணா, ஜெயில் இருக்குல்ல. ஆமாண்டா கார்த்தி, இதோட டைலர் அட்டாச்மெண்ட்டோட அவன் புக்கே கொடுத்துட்றான். பிரேக்கு இதை இந்த லாடிலே கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதில் பிடிஓ சுற்றுதில்ல, அதுலேயே வந்து வேக்கம் ஏறிக்குது டைலர் வீலுக்கு. இங்கே சும்மா இதில் வந்து ஜாயின்மெண்ட் பண்ணி விட்றான். அதுக்கே 70,000 சொல்கிறாங்க மாப்பிள்ள. நீ போய் அவனுக்கு லைசன்ஸ் அன்றைக்கி ஒரு வண்டிக்கு பேப்பர் க்ளீன் பண்ணிட்டு வந்தோம்ல, அங்கே தான் போடுறான் பெரம்பலூரில். லைசன்ஸோட போட்டு தரான் டெய்லரே எல்லாம். யாரு பேரு அது என்னன்னு தெரியல, அங்கே தான் போடுறாங்க. எப்படா சுண்டுக்குது? அது ஆத்துட்டா போட்டால் வைப்ரேட் ஆகும் மாப்பிள்ள. இன்னும் லைட் அடிச்சு ஒரு நாளைக்கு லைட் அடிச்சு டெக்கரேஷன் பண்ணா தான் தெரியும். ஏன் மாப்பிள்ள இன்னும் ஆடியோ பீஸ் போட ஆகுது? ஆடியோவே மாற்றிட்டாங்களாம்மா? சரி சரி. அப்புறம் நம்பர் பிளேட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டுருக்குற? 1 லட்சமா 2 லட்சமா? அட போடாமா. அப்போ நம்பருக்கு 1-2 லட்ச ரூபா பணம் கட்டி வாங்கறத விட்டுட்டு எதுக்கு ஃபேன்சி நம்பரு? இதுக்கு போய் பைக்குக்கே கட்டல. ஆமாண்ணா முன்ன சரிதா. ஓ, அது நம்ம சொல்றப்ப கொடுக்க மாட்டானா? நம்ம கேட்ட நம்பர் வந்தா தான் வரப்பதான் அது நம்ம வெயிட் பண்ணி அன்னைக்கு வரது இல்ல, அதுல ஏதோ ஒரு 4 நம்பர் செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பர். ஆனா குரங்கு டாப் தைக்கிறதோட இது ஈஸியான வேலை மாப்பிள்ள. அது சல்ல, இது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். அதுலயும் அத்தான் போட்டு போய் எடுக்குதே. அப்போ எங்களை பார்த்துட்டு தான் எங்களை அதனால நீ எடுத்துருக்கிற, இல்லைன்னா அதே தான் எடுத்து அந்த மாதிரி இருப்ப. இந்த பக்கம் ஒரு அறுப்பு போட்டுட்ருக்கேண்ணா மாப்பிள்ள. இதை இப்படியே இழுத்து போட்டு இப்படி பேக்கர் போட்டியில் வெட்டி போடலாம். கழட்டவே மாட்டேங்கிறீங்களா? அப்படி இப்படியே ஓட்டி போடுங்க. ஏன்னா அதுக்கு ஏன் கொரியில பேஸ்ட் ஒன்று இருக்குது, அதை வாங்கி ஓட்டி போடுங்க. எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஸ்பீக்கர் போட்டி கழட்டுறதுக்கு? எவ்வளோ தூரம் மண்ணு கட்டுறானு பாரு. எப்படி இங்கே இது கம்பு கொடுத்துருக்காங்களே, இதுக்குள்ள அப்படியே சொருவிடுறதா? எதுங்கண்ணா? இதை எடுத்துட்டு அப்படியே சொருவி விட்டுறதுல இதை இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டுறதுக்கு தான் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறானுங்க. இதை கழட்டினோம்னா உள்ளே கழட்டி தான் கழட்டணும். இது அங்கே இருக்குது பாருங்க, ஸ்பீக்கர் கழட்டி தான் கழட்டணும். ஏமாப்பிள்ள செட்டு எங்கே போடுறது? செட்டெல்லாம் எங்கே போட்டிருக்கிற? ஒயரு பென் டிரைவு? ஐயோ கடவுளே. வேற எனக்கு ஆனந்தாட்டமே பாரு, ஜிபே பாருதா உள்ள ஸ்கேனிங் அதுலயும் இருக்குதா? ஏன்னா மாப்பிள்ள ஜிபே ஸ்கேனிங்லாம் வண்டியில் முன்னாடி ஒட்டணும் மாப்பிள்ள பானட்டில். அப்போ தான் வந்து கஸ்டமர் ஜிபே வச்சுக்கிறான்னு ஒட்டியாந்து இது பண்ணுவாங்க. அது ஸ்கேனர் ஒட்டாத வரையும் கூட ஜோப்ல காசு இருந்தா கொடுப்பாங்க. ஜிபே ஜிகிரியில போத்தமி பண்ணி விடுறோம்பாங்க. சவாலி முடிச்சு விடுவாங்க சொன்ன மாதிரி. ஏன்னா மாப்பிள்ள துணி எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு? கரெக்டாக போயிருச்சா? சுகுரா இருந்துச்சா? அது இது ரக்ஷனா அது கருப்பு கரெக்டாக போயிருச்சா? ஓகே ஓகே. ப்ளஸ் மாதிரி போட்டீங்க, நான் மாற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டது அப்படி தான் தப்பு பண்ணிவிட்டேன். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போட்டு ரெண்டும் பொழந்துட்டு போயிடும்.
இப்போதான் ஆப்போசிட்ல போட்டுருவோம். என்ன எடுத்துன்னா அந்த பஞ்சு துணி எடுத்துனா சூப்பராக இருந்துருக்குங்க. இது அடுத்தது ஃபுல்லாக டிசைனாக அழகாக இருந்துருக்கு. பஞ்சில் வரதுல எழுந்து போட்டுருக்கேன். லைனாக எடுத்து வச்சுக்கா. ஏன் மாப்பிள்ள துணி மட்டும் எவ்வளோ மாப்பிள்ள வருது? துணி மட்டும் எவ்வளோ மாப்பிள்ள வருது ரெண்டும்? மொத்தம் எத்தனை மீட்டரு? 4 மீட்டர். 4.5 மீட்டர் வாங்கி 2 கட் பண்ணிட்டேன். 2550. அப்புறம் இப்போ லேபர் அது அந்த துணி என்ன ரேட் வருது? அது மீட்டர் 250 ரூபா, அது மீட்டர் 400 ரூபா. அது வந்து லாரி படுத்தா மீட்டர் இருக்கும். எடுத்தோனே அதான் நறுக்கிறதுக்கு எடுத்தான். அதுலாம் ஜீப் எடுத்து வேணும், அதான் உங்களுக்கு கேட்டேன். கேக்குறதுனே தெரியல. மேக்ஸிமம் அதை தான் எடுப்பாங்க. கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இது ரேட் அதிகம் இல்லை. இது எவ்வளோ மாப்பிள்ள மீட்ரு? 150 ரூபாயா? இதுக்கு மட்டும் வந்து பெல்ட் மட்டுமே 7000 ரூபா வருதா நண்பா. ஆனால் போட்டுட்டாலும் வண்டி பழைய வண்டி ஆகும். நான் கிழிஞ்சு பார்த்ததே இல்லை எந்த வண்டியிலையுமே. போட்ட மாதிரி தான். டாப்பே இத்தனை நுணுங்கி போனால் கூட பெல்ட் எதுவும் ஆகிறதில்ல இதை பொறுத்த வரலாம். ஆனால் நல்லா கூறு குச்சா குத்திச்சுன்னா போட்ட விழுந்துருமா? போட்ட விழுந்துருமா? நல்லா மல்ல குச்சி மாதிரி இருக்கிறத ஏற்றுது. ஓ, கொடோலில் சார்பாக விட்ட குச்சியெல்லாம் போட்டு தள்ளி போடுது. 6 வருஷத்துக்கு மேலே எத்தனை நாள் அது இதை ஏற்றிருப்பாங்க. அந்த பெல்ட்டை போட்டுருக்குறாங்க 6 வருஷத்துக்கு. இதுவும் போடுறாங்க இதுவும் போடுறாங்க. அதுல என்னத்த போய் மேலே மாட்டுது? ஒரு பெல்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மொத்தம் இருக்குதுன்னா அது எதுக்கு மாட்டாங்கறாங்களே யாரும். ஏன் அதுக்கு போல்ட் போடுறீங்களா? அப்புறம் என்ன தான் போட மாட்டாங்கறாங்க. ஏன் ட்ரில்லிங் மிஷின்ல ஓட்டை போட்டு போடுறது? இந்த 40ல மெலிச்சு 42ல பெருமாள் கிட்ட போடுறது மொத்தம் ஓட்ட தாருகிறதுல வெளுக்கச்சி தான் போட்டாரு. நீ மோட்டர்ல போட வேண்டியதானே? அந்த ஐடியா நீங்க வராது. பெருமாள் தானே காசு கொடுக்கணும். மொத்தமா பேசி விட்டேன். ஓ, பெருமாள் காசு கொடுக்க வேண்டியதான். பெருமாள் பேசி நீ பேசுறாப்புல என்ன எங்க அண்ணியா இது கூட இப்படி எடுத்து வந்தீங்கன்னு. அட நீ தான் எடுத்து வந்து கொடுத்தியா? இதெல்லாம் வேஸ்ட் நண்பா. இந்த மட்டத்தை கட் பண்ணி இப்படி மடிச்சு தைக்கிறதுக்கு இப்படி தான் கரெக்டாக இருக்கும். இதனால் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக அறுத்து விடுவாங்க. இதெல்லாம் வேஸ்ட். எந்த டாப் தைச்சாலும் இந்த துணியெல்லாம் வேஸ்ட் தான். கரெக்டாக அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தே ஆகணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக இருந்து பிடிச்சாங்கன்னா படன்னு அறுத்து விடுவாங்க. செல்போன்லேருந்து எடுத்தா எடு இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நீங்கள் ஒயர்லாம் கழட்டிங்க, எனக்கு நான் மீறி காசு கொடுத்துறேன். யார் இதெல்லாம் பொறுமை வேணும். கரெக்டா அறுக்கணும், பொறுமை வேணும். சும்மா எடுத்தோன்னு பண்ண முடியாதுல்ல. அவ்வளவுதான் அறுத்தாச்சா? இன்னுமே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானா? யாரும் தைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நூல் வர்றதுல 2 நூல் போட்டுல இருக்கிறீங்க. இது எத்தனையோ பேர் டாப் தைக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. எப்படிடா இதெல்லாம் தைச்சிருப்பாங்கன்னு நினைப்பாங்கல்ல. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஓ டாப்னா இப்படி தான் தைப்பாங்களா அப்படின்னு தெரியணும்ல. அதான் ஆல்ரெடி பெல்ட் வண்டி இருக்குது ப்ரோ. இவன்கிட்ட எல்லாத்துலயுமே கலப்படம். பெல்ட்டும் இருக்குது, லாரி படுத்தாவும் இருக்குது, ஜீப் படுத்தாவும் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் அப்பா அதுதான் பெல்ட் தான். அன்பமே இல்லை. எனக்கு அதே பெல்ட் லூஸ் இருந்தா தப்புன்னு விழுவுமா? அதெல்லாம் அதுல விழுவாதா? அதுலயே விழுவுது. ஆமா, டைட் எல்லா படத்தான். இப்போ ஒரு பக்கம் இதை தைச்சுட்டு அந்த பக்கம் இழுத்து தான் தைப்பாங்க. அது நானும் சுண்டனை போட்டுட்டு தொங்குன்னு தொங்குவான். நீங்க மாதிரி அந்த மாதிரி பேசுறீங்களா? அவருங்க பேசுறீங்க. ஓ, பேக் கேமராவா? இது வேப்பமரம் இருந்தா என்ன பண்றது? எறும்பு விட்டுட்டாங்கன்னா சோழி முடிச்சுட்டுருமே. அதான் எறும்பு
ஏன் மாப்பிள்ள நேரத்தில் எருமை ஏறாதா? ஆயில் சுத்தி ஊத்திட்டாங்கன்னா முடிஞ்சது போதும். எனக்கு இது யாருமே ஆனா பிரச்சனை இல்லை, வண்டி அந்நேரம் ஓடி போய் நிறுத்திட்டு படுத்துன்னு வச்சுக்க, வண்டியிலே போய் தூக்கிக்கலாம். முட்டை சுத்தி வியாபாரம். அந்த பக்கம் அவர் தைக்கிறாரு, இந்த பக்கம் நீங்க தைக்கிறீங்களாண்ணா? என்ன இது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாத இருக்குது. இந்த ஆத்தூர் குரங்கு டாப்பா இருந்தா நல்ல அந்த மூளை முடுக்கலாம் மடைக்கிறது. இல்லைங்க அது கூட பரவாயில்ல. இதுதான் ரிஸ்க்குங்க. இது ரிஸ்க். இதெல்லாம் எந்த இடத்தையும் திரும்புறதுக்கு இன்னும் ஊசி போடுறதுக்கு வழி இல்ல. சரி அப்படிலாம் வேணாம், அதெல்லாம் வேணான்ற. கீழே இறக்கி வச்சிருந்தாங்கன்னா மாப்பிள்ள, கீழே இறக்கி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கு மாப்பிள்ள. எங்க இவங்க ஒரு பீகர் போட்டியே கழட்ட மாட்டேங்கிறானுங்க, இவனுக்கு போய் டாப்பை போய் கீழே இறக்கி போறானுங்களா? நீ மாவன ஏதாச்சும் டாப் அந்த இடத்துல துணி கிளிட்டுன்னு சொல்லு, ஒன்னு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம். அது தூக்கறத விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது இப்பதான் தொங்கிட்டு இருக்குது. ஒரு மாசம் விட்டுட்டா சுருண்டுக்கிட்டு மேல போகும், காஞ்சி போச்சுன்னா. பசிக்குதா? பசிக்குதா? ஹலோ, பசிக்குதா? ஹலோ, பசிக்குதா? ஓகேன்பா, இது மாதிரி சுத்தி பாருங்க. இது வரலும் தைச்சாச்சானா? இது வரலும் வேலை முடிச்சிட்டீங்க. இது வரலும் ஒரு 2 அடி பாருங்க வேலையை முடிச்சிட்டாரு. இதே மாதிரி சுத்தி தைச்சிட்டு வந்தா வேலை முடியுது நண்பா. காடு கறி ஆயிடுது, காடு தூரம் ஆயிடுதா? இதுதான் மேக்சிமம் முள்ளுக்காடு ஓட்டுறவங்க அதிகமா இருந்தீங்கன்னா அவங்க இது மாதிரி தைச்சிக்காங்க. இதுதான் லைஃப். இதை விட்டா பெல்ட் போட்டுக்காங்க. அந்த ஜீப் லாரி படுத்தா மட்டும் போடாதீங்க. அது என்ன பண்ணோம்னா மழை பெஞ்சா தண்ணி குடிச்சு போடும், வெயிட் ஆகி போயிடும். அது ஒரு பிரச்சனை அதில் இருக்குது. அதனால போட்டீங்கன்னா ஒரு குரங்கு டாப்புக்காகட்டும், குரங்கு டாப்புக்கு இதை போடுங்க. ஆத்தூர் டாப்பாக இருந்தால் பெல்ட் போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. மாப்பிள்ளை பெல்ட்டுக்கு ரேட் அதிகமாக போகுதுன்னு ரெக்ஸன் துணி எடுத்தான்ட்டான். இது துணி மட்டும் 2500 ரூபா. மேல் துணி உள் துணி 2 துணி வருதுல்ல பாருங்களா, 2 போட்டுருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. இதுக்கு மேலே நம்ம கூலிங் வேணும்னா இது சென்டரில் பஞ்சு கொடுத்துருக்குது, நடுவில் பாஞ்சு கொடுத்துக்கிறாங்க. நம்ம வரங்காட்டி தூக்கி போட்டாங்க. அதனால நமக்கு அது தெரியுதா பாஞ்சு? இது வரலுமே போட்டுருக்காங்களா? இது மாதிரி பாஞ்சு கொடுத்துருக்குறாங்க பாரு, தெரியுதா? இது ஓரளவுக்கு சூடு இல்லாத இருக்கிறதுக்கோசரம் அந்த பாஞ்சு. டேய் மாப்பிள்ள, பாஞ்சு எவ்வளோரா? பாஞ்சா இதுல இதுக்குன்னே வருது. அது நாங்களாம் எந்த கூலிங் வச்சு போட்டோம். இது வரைக்கும் வச்சது இல்ல. சரி, புது படுத்தா இருக்குது. சூடு அடிச்சுக்கிச்சுன்னா கறி போயிடும். அதனால இதுக்கு உஷாரு. ஆனா ஓரளவு நல்லாவே கூலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப வெயில்ல நிறுத்திட்டு வண்டியில உட்கார முடியுமா? இன்னும் மட்டும் அவங்க தைக்க மட்டும் கழட்டு இருந்தா கூட நான் கழட்டுருக்கோம். இல்ல பழைய இதுல உட்காராது. ஆக மொத்தம் உங்க அப்பா பழைய சீட்டிங்ல உட்காராது. ஐயோ, அவரு டாடி வேணாம் போயிருச்சு. புதுசு மாப்பிள்ளை 2 ரோல் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறான் பாரு. வச்சுக்கிறீங்க வைக்காதிருப்பீங்களா? கட்டுற பாரு எத்தனை மாப்பிள்ள வேலை ஃப்ரண்ட் கட்டுற போறியா பேக் கட்டுறா? பேக் கட்டு. பேக் தான் பெஸ்ட் முடியா? கார்த்தியா பேக் தான் பெஸ்ட்டுங்கிறான். ஃப்ரண்ட் கம்பேர் பண்ணுமா பேக் தான் பெஸ்ட்டுங்க. கமெண்ட்ல போட்டுருக்கான் பேக் கட்டு கேளு போடாது. என்னத்த எடுக்கிற? டேய் இது கட்டா தண்டா மாப்பிள்ள. ஓகே நண்பா, இந்த ரேடியல் டயர் பற்றி கேட்குறீங்கல்ல, இதுதான் ரேடியல் டயர். இது சைஸு இது என்ன மாப்பிள்ள? டயருக்கு என்னமோ ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி சைஸ் போட்டிருக்கிறாங்க. எங்கே போட்டிருக்குது? 14.28. எவ்வளோ மாப்பிள்ள இந்த டயரு? 48,000 தேவையே எத்தனை? யா அதெல்லாம் மாப்பிள்ளைங்க ஓட்டாங்க. இதே தான் சவுண்டு பத்தல. சேர் ஓட்டுறது தான் பெஸ்ட்டுங்கிறாங்க மாப்பிள்ள. லோடிங் சேர் சேரும் ஓட்டிவிட்டீங்க, எதுவுமே விடுறதில்ல. ஏகாதி பேலருக்கு போட்டால் அந்த ரேடியல் நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். பேலருக்கு நல்ல மைலேஜ் வரும். கட்டமலை ஏறினா ஓட்டம் விழுந்துருமா? என்னடா சொல்றீங்க?
வேலை ஓட்டத்துலாம் எவ்வளவு ஈரக்காட்டில் சேர்த்து விட்டினாலும் சரி மற்ற வண்டி போல இது போகுது. என்னடா இது ஒரு பிரச்சனை சொல்கிறீங்க? இது நம்மளாலாம் பார்த்து பார்த்து ஓட்டுவாங்களாடா? வேலருக்குலாம் செட் ஆகாது. செட்டு மட்டும் பாரு எந்தெந்த அஞ்சோடு பொட்டி அப்படி அடிச்சுதுன்னா பக்கத்தூருக்கே கேட்கும். போடாத. இதுதான் ப்ரோ ரேடியல் டயர் 48,000 வந்து 14 சைஸு. இதே வந்து லைலானில் எடுத்தால் 14 சைஸு 40. இதே லைலானில் எடுத்தால் 14 சைஸ் என்ன ரேட் வருது இன்னைக்கு? அது 47,000 பக்கமாக இருக்கும்ல? அது இதோட ரேட் சேர்த்தின்னு இருக்கு. கம்மியாக தான் இருக்கும். 48 தான் வரும் மாமா. இப்போ இது 52 வந்துருச்சுங்கம்மா. இது எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? இது எடுத்து இப்போ 6-7 மாசம். அப்போ இதுதான் ரேடியல் தான் ரேட் அதிகம், லைலான் ரேட்டு கம்மி. ரோடு ரன்னிங்கு சேர் ஓட்டுறதுக்கு தான் ரேடியல் பெஸ்ட்டு. பலூன் அது இல்லாத ஏமாப்பில ரோட்டில் போகாமல் குதிச்சு ஓடுமா? குதிக்காத போகுதா? சரி, இந்த கட்டை அதுக்கு எடுத்தா? இந்த கட்டை யார் ஒன்று எடுத்து போச்சுன்னா பிச்சுக்கிட்டு போயிருமே. பவர் ஸ்டேரிங் வண்டி எடுக்கிறீங்க யாருமே இந்த கட்டை யூஸ் பண்ணாதீங்க நண்பா. அதான் 4 பட்டை கட்டு. இதில் என்ன பண்ணானுங்க, எவன் பார்த்தானே தெரியல, ஒட்டுக்க 4 கட்டை பிச்சுக்கிட்டு வந்துட்டானுங்க. எவனுமே நான் இல்லைன்ட்டான். ஒட்டாண்டா ஒரே போடா. இந்த பட்டன் வந்து பவர் ஆல்னு ஸ்டேரிங்க்கு போடலாம். ஆனால் பவர் ஸ்டேரிங்க்கு போடும் போது வேகமாக போய் கட்டடிக்கும் போது அந்த பட்டனு பிய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நடந்துருக்குது. ஒரு சில பேர் பிய்யாத ஓட்டுவாங்க, நிறைய பேர் பிச்சிடுவாங்க. அதே எங்கள் மாதிரி சுண்டு கோகுல இப்போ தரிசித்த மாதிரி பாதுகாப்பாக வச்சு ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்காங்களா எல்லாரும். அது அவ்வளோதான். நிறைய போயிரு. இது ஏதோ மூளையோட போயிருச்சு. இது எடுக்காமல இன்னுமே 4 வரியும் எடுக்காதீங்க. அதனால வந்து 3 வரி வருதுல்ல, அது அந்த வண்டிலாம் போட்டுருக்குதுல்ல, அது மாதிரி எடுத்து போடுங்க. இது வேண்டாம். எப்படா சுண்ட வண்டிக்கு ஃபேனு, எல்லா வண்டியிலையும் ஃபேன் இல்லாத வண்டியே கிடையாது. செட்டு நீயே போட்டு கேட்டுட்டு வா. மாப்பிள்ளைகிட்ட இல்லாத பொருளே இல்லை ப்ரோ. டயரா? இது தெரியல மாப்பிள்ள. வா மாப்பிள்ள ப்ரோ. எனக்கு தெரியல. இந்த டயரை எதுக்கு திருப்பி போட்டிருக்கிறேன்னா இது பாருங்க, இந்த வண்டியில் ஏன் திருப்பி போட்டிருக்கிற அவ்வளோ பாரு. டயர் பட்டன் வந்து விட்டு அடிச்சிருக்கோம். ஒரு பட்டன் முன்ன பண்ண தெரியுதுல்ல. இதுக்கு வந்து டயர் திருப்பி போடலாம். இதுலேயே டயரில் திருப்பி போடலாம். இல்லைன்னா இந்த டிஸ்கோட கழட்டி அந்தான தூக்கி போடலாம். அதை தூக்கி இந்தான தூக்கி போட்டாலும் அப்படி மாறிக்கும். அது நம்மளோட விருப்பம் தான். இந்த ஒரு சைடு விட்டு அடிக்கிறதுக்கு இந்த பிரச்சனை. அதே மாதிரி கிரீப்பு பத்தில் டயர் தேஞ்சிக்கிச்சு அப்படின்னா இது மாதிரி திருப்பி போட்டால் இன்னும் நல்லா கிரீப்பாக பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த வண்டிக்கு இந்த வேலை பண்ணியிருக்கிறாப்புல. ஏன்னா மாப்பிள்ள இந்த ஐட்டம் இது இப்போ இது மாட்டவே இல்லையாட்டுக்குதா? ரீப்பர் மாட்டவே இல்லையாட்டுக்குதா? ஓட்டுனியா? ஓட்டின மாதிரி தெரியல, எல்லாம் துரு பிடிச்சி கிடக்குதா? கரெக்ட். இது ஒரே மிஷினா? ஒரே கம்பெனியா? ஒரே இடத்துல போட்டதா? நீ அன்னைக்கு இப்படி பெட்டோட இதோட செட்டோட கழட்டி விட்ட நீயும்? நீ இவ்வளோ தூத்துல தானே கழட்டி விட்ட? இந்த 3 மாதத்துக்கு வேலை இல்லையா? இப்போ ஓட்டம் கம்மி தானே எடுக்கிற கார்த்தி. ஒன்று மிஷினை எந்த அளவுக்கு ஓட்டி இழுத்துட்ட. இந்த பக்கம் பல்லே வேற இதா மாப்பிள்ளைங்களதெல்லாம் கிளச் பிளேட்லாம் ஒன்றும் பெருசாக மாற்றிருக்க மாட்டானுங்களாட்டுக்குதா? ஏமாப்ப என்னம்மா இப்போ கிளச் பிளேட் எத்தனை ஆகிட்டு மாற்றணும்? அன்னைக்கு நாங்கள் எப்படி மாற்றணும் பார்த்தியா வீடியோவில்? பழசு மிஷின் ஏதோ பவர் டில்லரோட நீ தான் கிளச் பிளேடாக போடுறான். பெட் எப்படி கிராக் ஆச்சு? நீங்கள் திரும்பி வேலை செஞ்சுருக்கிறீங்க. என்னாச்சு? ஆமா 1000 தான் இருந்தாலும் எங்க சுண்டு மாதிரி வராது. 1000 தான் இருந்தாலும் சுண்டு பவர் வராது, அவனாலையும் வராது. வருஷம் 2 லட்சம் ரூபா இருக்குது கையில் இருக்குது. ஆமா, இப்போ என்ன மோட்டர் சர்வீஸ் வாங்குறோமா என்ன பண்றோம்? எல்லாம் பண்ணியாச்சு, வச்சுக்கிட்டோம். போய் நான் வேலை ஏன் வித்துட்டு போட்டாட்டு கையிலேயே என்ன பண்றதுன்னு யோசனை தாங்க.
இப்போ கைக்கு இல்லையே என்ன பண்ணுறதுன்னா இது வந்து தைக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்பல் தைக்கிறாங்கல்ல ப்ரோ, அதே மாடல் தான். ஒரே நூலை வந்து மாற்றுக்கட்டில் இழுப்பாங்க, 2 பக்கமும் முடிச்சு எந்த இடத்துல வருதுன்னே தெரியாது. முடிச்சு வந்து உள்ளே போட்டிருப்பாங்க, அடக்கமாக போட்டிருப்பாங்க. அவ்வளோதான், உள்ளே பாஞ்சு கொடுத்து இந்த அளவுக்கு இதை இழுத்து பின்னுன்னு தைச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. கிட்ட தைச்சாச்சு. கூட்டிகிட்டு வந்தால் சுண்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறானு. சுண்டு ஜாண்டியரில் போய் ஏறி உட்காருவோம், 8 டேபிள் போயில் ஏறி உட்காருவோம். அடங்க மாட்டேங்கிறான். ஒரு ரவுண்டே போயிட்டு வந்துட்டான், 1008 ரவுண்டு போயிட்டு வந்துட்டானுங்க. ஏண்டா உன்னை இந்த டாப் தைக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதனால அந்த வண்டியை எடுத்து செட்டை போட்டு பார்க்கவும், இதை எடுத்து யாரா கூத்தாண்டவர் கோயில் போறீங்க? அஜிதா? சரி, இதோட 855 FE தான் போட்டுருது, அதுவும் 855 FE தான் போட்டுருது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஓல்டு லேட்டஸ்டா? இதுல கொடுக்காத அதுல என்ன கொடுத்துருக்கான்? அப்புறம் சைடு கியர் வேற. இது 4 நாச்சலா? அது 3 நாச்சலா? அது 4 நாச்சலா? 3. சுராஜ் ஹையர் ஹெச்பிக்கே 3 தானா? ஆனா ஜாண்டியர் 75 ஹெச்பிக்கு வந்து 4 சிலிண்டர் தானே? 100 4 சிலிண்டர். நீங்க தேய்ங்க, உங்க வேலையை மட்டும் ஆரம்பிங்க. சார் அந்த லைன் நான் கட் பண்ணி இனிமேல் இதை தேய்ங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறேன். அதுதான் ஒரு லைன் அடிச்சு விடலாம்ண்ணே. நீங்கள் அடிங்க இனிமேல் அடிங்க. ஓகே நண்பா, ரெக்ஸன் துணி ஆத்தூர் டாப்புக்கு தைக்கிறாங்க பாருங்கள். இது வந்து தைக்கிறது யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தலைவர் தைக்கிறாரு. நான் அதை உங்கள்கிட்ட எப்படி தைக்கிறாருன்னு காட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம். இங்கே வந்து ஆல்ரவுண்டு இவர் தான். எங்கேயா இருந்தாலும் போயிடுறேண்ணா டாப் தைக்கிறது. நீ எங்கே பார்த்தாலும் இருக்கிறியா? நம்ம ஒட்டத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கிறீங்களா? நீங்கள் ஒன்று தான் இருக்கிறீங்க, வேறு யாருமே இல்லை. எங்கே பார்த்தீங்க? சுரேஷ் பட்டறைக்கு அடிக்கடி வரீங்க. அங்கே அரியனூரில் தைக்கிறீங்க. அரியனூரில் தைக்கிறது வேறு ஆளாக இருக்கும். நீ தான். நான் இப்போ பக்கமாக பார்க்கல, 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த இடத்த அப்படி அந்த மூடி மடிச்சு விட்டுருங்க. அப்படி இந்த துணி எதுக்கு தைக்கிறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளுக்காடு இது ஓட்டினோம்னா இந்த ரெக்ஸன் துணி வந்து சீக்கிரம் கிளியாது. ஓகேவா? மொத்தம் தான் கத்தி எனக்கு கேட்டு தான் எடுத்தோம். மெலிசு எடுக்காதரா, மொத்தம் எடுறா அப்படின்னு. ஏமாப்பிள்ள தைக்கிறதுக்கு 400 ரூபாய் கொடுத்தீங்க, அது மூட்டுறதுக்கு. இதில் இன்னொரு தையல் அலையில் போட சொல்ல வேண்டியதானே? ஒன்று மேலே 2 போட்டானா? பக்கத்தில் ஒன்று போட சொல்லியிருக்கலாம்ல. சும்மாவா? பிடிங்கும், அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. எத்தனை இடத்துல திரும்ப நெட்டில் வந்து அப்படி தூக்கிக்கும், 4 வருஷம் கழிச்சு தூக்கிக்கும். அதனால தான் நான் 4 தையல் போட சொன்னேன். மடிச்சு விட்டுருக்குதுக்குன்னு இது இலக்க போவாது. அவன் நாங்கள் சொல்லலாம் எப்படி பண்ணுறான்னா, இதை மடிச்சே தைக்க மாட்டேங்கிறான். இங்கே மட்டும் 2 தையலை விட்டுட்டு அப்படியே விட்டுறான். நான் சொன்னாதான் இப்படி மடிச்சு வச்சு தைக்கிறான். மடிச்சு வச்சு தைச்சிருக்கு. ஏண்டா சுண்டு, உன்னை கூட்டு வந்தது இதுக்கா? ஏண்டா எங்களை விரட்டினா கூட நியாயம் உண்டு, பங்காளி விரட்டி எதுக்கடா புரோஜனா? ஒரு மாம மச்சன்ட்டு விளையாண்டா கூட பரவாயில்ல, பங்காளின்ட்டு போய் விளையாண்டு மாப்பிள பையெல்லாம் வச்சு தைக்கிறதா? இதுல பை வைக்க முடியாது. பையெல்லாம் வேணாமா? இதுல வைக்க முடியாது. குரங்கு டாப்பா இருந்தா வைக்கலாம். ஏன் மாப்பிள திடீர்னு இதுக்கு வந்த மூடு? இந்த அந்துக்குள்ள போவீங்க, பெல்ட்டுக்குள்ள போவீங்க. ஆனா அந்த வண்டியில போடுறது தான் வேஸ்ட். இந்த அதில் போட்டு வச்சுக்கிறப்பாரு. ஒரு சர்க்கார் மரத்தை பட்டுச்சுன்னா டர்ன்னு கிழிஞ்சு போயிடும்.
நீ குச்சியில் மட்டும் இப்போ ஏதாச்சும் வெட்டி விட்றாங்கல்ல கூறாகுதுல்ல அந்த குச்சியில் மட்டும் இடிக்காதீங்க. அதில் இடிச்சிங்கன்னா கிழிஞ்சு போயிடும். மித்தபடிக்கு நீ முள்ளு காட்டுக்குள்ளேயே பூந்து போய் எதாவது ஆகாது. ஏகத்து நீ டாப் என்ன சொல்ற? ஊசி போட்டோம். மலம் போடவே கூடாது. பந்த காடு மாதிரி அதுக்கு தூக்கிட்டு இப்படி கீழால இறக்கி போட்டால் தான் அமைப்பாக இருக்கும். 65 மல்சர் ஒன்று ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த வண்டி அது பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் அப்படியே இந்த முடியுதானா? ஓகே அப்புறம் இந்த அளவுக்கு தைச்சாஷ் வேலை முடிஞ்சது. ஒரு ஊசி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் நூல் நீங்கள் கொண்டாண்டிங்களாண்ணா? வாங்கிட்டு வந்துட்டாரா? நீங்கள் கொண்டாந்துட்டீங்களா? கொஞ்சம் திடமா போடணும். ம் இது மாதிரி கொஞ்சம் மொத்த நூலாக போடணும். மொத்த நூலன்னு இல்லை, திடமா இருக்கணும். அதான் நீங்கள் கருப்பு நூலில் மெழுகு இழுத்து விட்டீங்களாட்டுக்குதா? மெழுகு இழுக்கலைன்னா நிற்காது. அதான் மெழுகு இழுத்தா தான் நூல் நிற்கும். யார் தைச்சாலும் மெழுகு போட்டால் தான் நூலுக்கு சென்று. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மூளை தைச்சாச்சு. இந்த பக்கம் இருக்குது. இதை மட்டும் அவனை தைச்சு விட்டாங்கன்னா வேலை முடிச்சு நாமளும் அப்படியே கிளம்பலாம்னு நண்பா. அங்கேயா நான் குத்து போடுறீங்க? அது அந்த இடத்துல அதை அப்படியே தூக்கிட்டு இருக்குதா? ஓ அதை வச்சு அப்படியே வச்சு அடிச்சு இந்த பக்கம் இன்னும் போடல. ஓகே நண்பா, அவ்வளோதான். எல்லாம் கிட்ட தேய்ச்சி முடிச்சுட்டாங்க. நாங்களுக்கும் வேலை இருக்குது. நாங்களும் கிளம்புறோம். இந்த ஒரு இலை தான் இருக்குது. ஏமா வரேங்க்கா. இந்த ஒரு இலை தான் இருக்குது. நாங்களும் போயிட்டு வேறு வேலையை பார்க்குறோம். கார்த்திகை வேறு டைம் ஆயிடுச்சான். பிஸிமே. ஐயோ அப்பா வச்சான். கல்லீர் தண்ணி மாதிரி வச்சு கொடுத்தான். கேட்டா பால் அவ்வளவுதான் இருந்துச்சுன்னு தம்பிட்ட போட்டான். தண்ணி ஒரு மூடா ஊத்துனா எப்படி வரும் தண்ணி? ஓகே மாப்ப, நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கு கூப்பிட்டா நம்ம போயிட்டு கூப்பிடுங்க. நான் சொல்றேன். மோனிகா பார்ப்போம். நான் சொல்றதா? நான் சொல்றேன். ஏதோ ஒரு அக்காவை பாருங்க. மோனிகாவை பார்த்தாலும் சரி, எந்த அக்காவை பார்த்தாலும் சரி. கறி குழம்பு வாசமா இழுக்குது. எங்க இருந்து பல கிலோமீட்டர் இருந்தா. சரி நாளை நீ வரையலையே மாப்பிள்ள. ஃபோன் பண்ணிட்டா? நீ காலேஜ் படிக்கிறதுக்கு போறம்ப. இவன் எந்த காலேஜ் போக போறாங்கறியா? சுஜித்தே போறதில்ல காலேஜ். காலையில கேட்டா தூங்கிட்டேன் மாமா. என்ன சொல்லுவான், அலாரம்லாம் வைக்கிறோமா அப்புறம் இதுக்கு தூங்கணும் அப்படிமா.